அன்பு நேயர்களே, இஸ்ரேலிய ஜனாதிபதிக்கும் தற்போதைய பாதுகாப்பு அமைச்சருக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு மோதலாக வெடித்திருக்கின்றது. அதாவது இஸ்ரேலிய அரசில் உச்சகட்ட மோதல் என்று தான் சொல்லலாம். ஜனாதிபதி நம்ம ஊர் மாதிரி தானே, அங்க ஜனாதிபதி பவர் நம்ம ஊர் மாதிரி. அதனால இந்த பாதுகாப்பு அமைச்சர் நிற்கிறான்ல, அவன் பாவி இந்த குளோபல் சமிட் புலட்டிலா கப்பல்ல போன உதவிக்கார் 430 பேருக்கும் உலகம் முழுவதும் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, அப்புறம் நியூசிலாந்து, இப்படி உலகத்திலிருந்து போன அத்தனை நாட்டு சமூக ஆர்வலர்கள் மீதும் கடுமையான மிருகத்தனமான தாக்குதலும் ஒரு செக்ஸ் டார்ச்சரும் கொடுத்ததாக இன்று உலக பரப்பில் அவர்களே பேட்டி அளிக்கின்றார்கள். அவர்கள் முதுகில் அடிகாயங்கள், கன்னத்தில் எடுத்த பாய்ச்சி பண்ண காயம் எல்லாம் காட்டுறாங்க. அது உலகத்தில் மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே நாம தந்திருக்கிறோம் 10 நாடுகள் இவர்களை அந்தந்த நாட்டின் இஸ்ரேலிய தூதுவரை அழைத்து கண்டனம் தெரிவித்து மிகப்பெரிய ஒரு 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 அவங்களோட எதிர்ப்பையும் காட்டியிருந்தாங்க. அதுல இத்தாலி மிக அதிகமாக செஞ்சாங்க. ஏன்னா இந்த குளோபல் ஸ்மித் புளோட்டிலா ஆரம்பத்துல இத்தாலியின் தானே வெளிக்கிடுச்சு. இது துருக்கியிலிருந்து வெளிக்கிட்ட சீப்ல தான் நம்ம செய்தி 3 செய்தி தந்திருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு போய் தொடர்ச்சியா போட்டு காட்ட நேரம் காணாது. ஆனாலும் இப்பொழுது இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு மோதலாக 2 பேருக்கு மிகப்பெரிய மோதல் வெடித்திருக்கின்றது. அவர் என்ன சொல்றார் என்றால், ஜனாதிபதி ஒரு நல்ல ஆளத்தான் வழங்குங்கள. அவரை கருத்தை பார்த்தால் சமூகத்தில் கொடூரமாக்கல், அதுக்கு இந்த தாக்கத்தான் சொல்றாரு. கொடூரமாக்கல் குறித்து இஸ்ரேலிய ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சரும் மிகப்பெரிய மோதலை மோதி இருக்கின்றார்கள். அதாவது பிரிட்டிலைசேஷன், அதாவது என்ன சொல்ற சித்திரவதை போன்றுதான் மிருகத்தனமான தாக்குதலுக்குரிய ஆங்கில வார்த்தை பிரிட்டிலைசேஷன் சொல்றாங்களா. அது சரி. கடந்த வாரம் மே 18 அன்று துருக்கியிலிருந்து காசா நோக்கி சென்ற குளோபல் ஸ்மித் கப்பல் புளோட்டிலா என்ற உதவி படகுகளை இஸ்ரேலிய காவல் படை இடைமறித்து தடுத்தது இல்லையா? அந்த சூழலில் நிகழ்ந்த சில முக்கியமான தகவல்களாக ஜனாதிபதி ஹெர்சாக்கின் கருத்தை மீண்டும் செய்திகளில் இடம் பிடித்திருக்கின்றது. பின்னணி என்ன? துருக்கியிலிருந்து புறப்பட்ட உதவி படகுகள் இஸ்ரேலிய படைகள் இடைமறித்து அதிலிருந்த சமூக ஆர்வலர்களை கைது செய்தன. இந்த செயற்பாட்டின் போது ஆர்வலர்களை கைகளை கட்டி அமர வைத்து அவர்களை அவமதிக்கும் வகையில் தேசிய பாதுகாப்பு அமைச்சன் இடாமர் பென்க்வீர் நடந்து கொண்ட காட்சிகள் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய கண்டனங்களை உலக பரப்பில் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் மீது காட்டுமிராண்டித்தனமான செயல் என்றும், அதை அவர்கள் சொல்வது இங்கிலீஷ்ல பார்பரியன் என்று சொல்லலாம், அப்படி சொல்லிக்கிறாங்க. ஹெர்சாக்கின் எச்சரிக்கை. இதனை அடுத்து இஸ்ரேலிய சமூகத்திற்குள் அதிகரித்து வரும் இந்த வன்முறைக்கு போக்கு மற்றும் கொடூரமயமாக்கல் பிரிட்டிலைசேஷன் செயல்முறை குறித்து ஜனாதிபதி ஹெர்சாக் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இஸ்ரேலிய குடியர்கள் மேற்கு கரையில் மேற்கொள்ளும் தாக்குதல்களையும் அது சமூகத்திற்குள் ஊடுருவி வரும் அராஜக கும்பலின் வன்முறையாகவும் அவர் வர்ணித்தார். அவர் இந்த காட்டுமிராண்டித்தனத்தை முதலாக கண்டனமாக பதிவு செய்திருக்கிறார். நல்லறிக்கை, மனுஷன் வாழ்க்கை, இவனிக்கான அந்த பென்க்வீர் எதிர்வினை. ஜனாதிபதியின் இந்த கருத்து நேரடியாக தன்னையே சாடுவதாக உணர்ந்த தேசிய பாதுகாப்பு அமைச்சன் பென்க்வீர் இஸ்ரேலிய குடிமக்களை கொடூரமானவர்கள் என்று அழைக்கும் ஜனாதிபதி இந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்று காட்டமாக ரிப்ளை கொடுத்திருக்கிறான் அந்த அமைச்சர். வந்துட்டா 2 பேரும் மோதிட்டாங்களா? அந்த மனுஷன் நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறான். இவன் என்ன சொல்லுவான்? திருப்புறான். எப்படி இதை திசை திருப்புவது? எப்படி இஸ்ரேலிய மக்களை கொடூரமானவர்கள் சொல்றான் பாவி. ஆக இஸ்ரேலிய அரசியல் களத்தில் காசா தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் அங்குள்ள ஆர்வலர்கள் மீதான அணுகுமுறை குறித்து ஜனாதிபதிக்கும் தீவிர வலதுசாரி அமைச்சனான பென்க்வீருக்கும் இடையிலான மோதல் இப்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தற்போதைய அரசியல் சூழலில் இது இஸ்ரேலிய சமூகத்தின் பிளவை இன்னும் ஆழப்படுத்தி உள்ளது என்பதை நாம் பார்க்கலாம். இஸ்ரேலிய சமூகத்துக்குள் கொடூரமாக்கல் செயல்முறை அதிகரித்து வருவதாக இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் எச்சரித்தானது இது குடிமக்களை அவமதிப்பதாக அவர் மீது குற்றம் சாட்டிய தேசிய பாதுகாப்பு அமைச்சன் இடாமர் பென்க்வீரிடமிருந்து கடுமையான கண்டனத்தை தூண்டி இருக்கின்றது. இந்த உரையாடல் இஸ்ரேலில் விரிவடைந்து வரும் அரசியல் பிளவுகளை வெளிப்படுத்தி இருக்கிறது.
இஸ்ரேலிய சமூகத்திற்குள் கொடூரமாக்கல் செயல்முறை அதிகரித்து வருவதாக இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் எச்சரித்தார். இது குடிமக்களை அவமதிப்பதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் கடுமையான கண்டனத்தை தூண்டி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருப்பது என்றுதான் இஸ்ரேலுக்கு உள்ளிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய சமூகத்துக்குள் ஒரு கொடூரமயமாக்கல் இருக்கா அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கிறான் இந்த அமைச்சம் பாவி. அப்ப ஆக இஸ்ரேலிய மக்கள் மீது உலகம் முழுவதும் மிகப்பெரிய கண்டனங்களும் எதிர்வலைகளும் வந்தவனமே இருக்கின்றது. அவர்களின் ஷர்ட் எல்லாம் கலட்டி அவர்கள் முதுகில் பக்கமாக மிகப்பெரிய இரத்தம் கண்டித்த காயங்களும். இப்ப இலங்கையிலும் ஒரு ஆள் போனா இல்லையா, சமீராண்டு அவங்க அடிச்சான உழைத்தானே சொல்லல வந்துகிட்டு சொல்றாங்க என்னமோ ஒரு ஓட்ட பந்தயத்துல வெற்றி பெற்ற மாதிரியும் பெரிய. அதெல்லாம் நீங்க போயிட்டு அங்க ஒன்றும் பண்ண போல அடிச்சு வாங்குறான் பாக்கலையா? அது இங்க உள்ள ஸ்ரீலங்காவும் இஸ்ரேலும் ஒரு நேச நாடு இல்லையா? அந்த இந்தப்பா ஒரு அம்மணி ஒரு சோன பொம்பளை வந்துட்டா அவ தாண்டி இறக்கிட்டாப்பா நாட்டுக்கு வந்துட்டா அவங்க பெரிய வரவேற்பான். என்ன வரவேற்பதுக்கு என்ன பண்ணினீங்க, எந்த கொடியை பிடிச்சீங்க, சர்வதேச கடல்ல இருந்தீங்க அவன் அடிச்சு பிடிச்சுக்காங்க, இதெல்லாம் என்னங்கடா இதெல்லாம். சரி, இஸ்ரேலிய சமூகத்துக்குள் கொடூரமாக்கல் செயல்முறை அதிகரித்து வருவதாக இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் சிங்களந்து எச்சரித்ததானது. இது தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென் பிக்கிடமிருந்து கடுமையான கண்டனத்தை தூண்டியது மட்டுமல்லாமல் விரிவடைந்து வரும் அரசியல் பிளவுகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற ஜெருசலம் ஒற்றுமை பரிசு 2026 விழாவில் பேசிய ஹெர்சாக் இஸ்ரேலிய சமூகம் வன்முறை மற்றும் மனிதாபிமானமற்ற தன்மையில் அபாயகரமான அதிகரிப்பை சந்தித்து வருவதாக கூறினார். நல்ல கருத்து தானே, மனுஷன் உண்மையை பேசுறீங்களே. முதலாக இந்த 2 வருடமாக நடந்து வருகின்ற மிகப்பெரிய உலக அதாவது மனித சமூகத்துக்கு எதிராக இல்லாட்டி மனித இனத்துக்கு எதிராக காட்டு மிரண்டித்தனமாக, அதை ஆங்கிலத்தில் பாபரியன் சொல்வோம் இல்லையா, இந்த பாபரியன் குணமிக்க தனத்தை குழந்தைகள் தாய்மார்கள் அப்படி பல வகையான விடயங்களை பலஸ்தீனத்தில் அலங்கரத்தை இதயமுள்ள எந்த மனுஷனை ஏற்றுக்கொள்வாங்களா? அந்த வகையில ஜனாதிபதிக்கு உலகத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பந்து இருக்கு அவருக்கு விஷயம் உண்டு. மீண்டும் டபுள் எண்ணிதாரம் பாருங்க. இஸ்ரேலிய சமூகம் வன்முறை மற்றும் மனிதாபிமானமற்ற தன்மையில் அபாயகரமான அதிகரிப்பை சந்தித்து வருவதாக ஜனாதிபதி ஹெர்சாக் எச்சரித்திருக்கிறார். என்று நான் ஒற்றுமையை மட்டுமே பேச விரும்புகிறேன் என்று ஹெர்சாக் கூறினார். ஆனால் என் பெரும் துயரத்துக்கு வன்முறை மட்டுமல்லாத பிற விஷயங்களும் தலை தூக்கும் நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலிய சமூகத்தின் விளிம்புகளிலிருந்து ஒரு கொடுமையான மிருகத்தனமான செயல்முறை பரிபெறுவதாகவும் அது இயல்பான ஒன்றாக மாறும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். இது ஒரு மெதுவான மற்றும் கவலை அளிக்கும் செயல்முறையாகும் என்றும் இது இஸ்ரேலிய சமூகத்தின் பிரதான நீரோட்டத்தில் நுழைய அச்சுறுத்துகிறது என்றும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் அதை அழகாக தெரிவித்திருக்கின்றார். மனுஷனுக்கு சொட்டு இதே மிருக என்ன அப்படிதான் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக இஸ்ரேலில் உள்ள அரபு குடிமக்களிடையே அதிகரித்து வரும் கொலை விகிதங்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் சட்டவிரோத கும்பல் என்று அவர்கள் விவரித்தவர்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களையும் ஹெர்சாக் சுட்டிக்காட்டினார். ஹெர்சாக்கின் கருத்துக்கள் பென் பிக்கிடமிருந்து அதாவது இடாமர் உடனடி விமர்சனத்தை தூண்டின. காசாவை நோக்கி செல்லும் கப்பல் குழுவினருக்கு எதிரான அவரது நடவடிக்கைகள் உலகளாவிய கண்டனத்தை பெற்றுள்ளன. இஸ்ரேல் நாட்டின் நூறாயிரக்கணக்கான குடிமக்களை மிருகங்கள் என்று அழைக்கும் ஒரு ஜனாதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர், அவ்வளவுதான் என்று இந்த இடாமர் பென் கிவிர் தனது எக்ஸ் தளத்தில் எழுதியிருக்கிறான் பாவி. அது பெரிய அதுவும் ஒரு கண்டனத்துக்கு வருகிறது. ஹெர்சாக் ஜனாதிபதி நல்ல விடயத்தை பேசி இருக்கிறார். அதை இவன் மக்களை திசை திருப்பி ஜனாதிபதிக்கு எதிராக இஸ்ரேலிய மக்களை திசை திருப்பும் ஒரு மொசாட் தந்திரத்தை இந்த இடாமர் கையாண்டு இருக்கிறான். இதுவும் ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய கண்டனம் வருகின்றது. இஸ்ரேலிய ஜனாதிபதிக்கான மனிதாபிமான பேச்சுக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது. அப்பாக இஸ்ரேலுக்குள் ஜனாதிபதிக்கும் ஆளும் தரப்புக்குமாக இவன் ஆளும் தரப்பு தான் இவன் இடதுசாரி இந்த டாமர், இந்த இருவருக்கு மிகப்பெரிய விரிசலும் மிகப்பெரிய வாய்ச்சவடல் பேச்சுக்களும் அதிகரித்திருக்கின்றது. நாளை மாலையும் இது குறித்தான ஒரு பார்ட் 2 தர இருக்கின்றோம்.
மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்பு இருக்கிறேன். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.